இரண்டாக பிரிந்த திமுக, மீண்டும் பவரை காட்டிய பிடிஆர், தலைகீழாக மாறிய திருப்பம். திமுக உட்கட்சி பிரச்சனை, கனிமொழி, ஸ்டாலின் என்று இருவரிடையே சமீபத்தில் எழுந்த பிரச்சனைகள் எல்லாம் சமீபத்தில் வெட்ட வெளிச்சமானது. இந்நிலையில் மதுரையில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனை திமுக நகர் செயலர் தளபதி புறக்கணித்ததால் மதுரை மாநகர உட்கட்சி மோதல் வெளிச்சத்துக்கு வந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் அமைச்சர்கள் மூர்த்தி, தியாகராஜன், தளபதி ஆகியோர் தனித்தனி அதிகார மையங்களாக உள்ளனர். புறநகர் பகுதியான தெற்கு, வடக்கு திமுக ஆகியவை மூர்த்தி கட்டுப்பாட்டில் உள்ளன. ஆனால் மாநகர் பகுதியில் கோலோச்சுவதில் அமைச்சர் தியாகராஜன், நகர செயலர் தளபதிக்கு இடையே மறைமுக பனிப்போர் நிலவுகிறது. மாநகராட்சி மேயர், ஒரு மண்டல தலைவர், அமைச்சர் தொகுதி சார்ந்த மத்திய தொகுதி நிர்வாகிகள் தியாகராஜன் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கட்சி நிர்வாகிகள், பெரும்பாலான கவுன்சிலர்கள், புதிய நிர்வாகிகள் நியமனம் போன்றவை தளபதி கட்டுப்பாட்டில் உள்ளன. இதற்கிடையே 4 சட்டசபை தொகுதிகள் கொண்ட நகர் திமுகவை இரண்டாக பிரிக்க வேண்டும் என அமைச்சர் தியாகராஜன் தீவிரமாக முயற்சிக்கிறார். அவ்வாறு நடந்தால் தனக்கான முக்கியத்துவம் பறிபோய்விடும் என தியாகராஜனுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து கட்சிக்குள் தனக்கான ஆதரவு நிர்வாகிகளை வலுப்படுத்தும் பணியில் தளபதி ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் மதுரையில் உள்ள அமைச்சர் தியாகராஜன் வீட்டிற்கு முதல்வர் மருமகன் சபரீசன் கடந்த வாரம் வந்தபோது நகர் செயலர் வழியாக நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுத்தார். ஆனால் பெரும்பாலான நிர்வாகிகள் புறக்கணித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தினர். இதற்கிடையே மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கூறி அனைத்து மாவட்டங்களிலும் பிப்ரவரி 9 கண்டன பொதுக்கூட்டங்கள் நடத்த திமுக தலைமை உத்தரவிட்டது. அதன்படி விழா அழைப்புதலில் நகர் செயலர் தளபதிக்கு பின் அமைச்சர் தியாகராஜன் பெயர் கடைசியாக இடம்பெற்றது. இதனால் அமைச்சர் ஆதரவாளர்கள் அதிருப்தியடைந்து கட்சி தலைமையின் கவனத்திற்கு இவ்விவகாரத்தை கொண்டு சென்றனர். புதியதாக அச்சடிக்கப்பட்ட அழைப்புதலில் அமைச்சர் பெயர் முதலிடத்திலும் தளபதி பெயர் அடுத்த இடத்திலும் இடம்பெற்றது. இதனால் அவர் கூட்டத்தை புறக்கணித்ததால் மதுரையில் நிலவும் உட்கட்சி பிரச்சனை வெளிச்சமாகியுள்ளது. ஏற்கனவே திமுகவின் கனிமொழி ஒரு பக்கம் பிளவு ஏற்படுத்த போவதாக அவரது பேச்சுக்கள் விமர்சனத்தை பெற்றது. அதனைத் தொடர்ந்து திருச்சியில் அன்பில் மகேஷுக்கும் அமைச்சர் நேருவுக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வந்தது. தற்போது மதுரை பக்கம் வந்துள்ளதால் அமைச்சர் மூர்த்தி ஒரு பக்கமும், அமைச்சர் தியாகராஜன் ஒரு பக்கமும், நகர் செயலர் தளபதி என்று ஒரு பக்கமும் மோதல் போக்கு உருவாகி வருவதும் தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு இது ஒரு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இணையத்தில் நெட்டிசன்கள் இடையே திமுகவில் போர்க்கொடி தூக்கிய தியாகராஜன், சென்னை திமுக, மதுரை திமுக என இரண்டாக உடைகிறதா? திமுக இளைஞர்களின் ஆதரவு யாருக்கு? மெத்த படித்தவருக்கா இல்லை உதயநிதியின் மகனுக்கா என்ற கேள்வியை அடுக்கி வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.